ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நாம் பெருமான் 70 சிவ புண்ணிய வேறு என்ற தலைப்பில் 10 பாடல்களை அருளி உள்ளார்கள். சிவ புண்ணிய பேறு தான் சிவத்துடன் கலந்து செய்த நல்ல தவத்தை வியந்து தாம் பெற்ற நலங்களை எடுத்து எம்புகிறார். புண்ணியம் என்பது நல்லது, பாவம் என்பது கெட்டது. விதித்தன செய்தல் அறம், மீறுவது மரம். அறத்திலே மிகப்பெரிய அறம் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என்பார் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தேவர். பெருமான் கூறும் தனி சிவம் விளக்க உரை உரைநடை பகுதி 353 8 சிருஷ்டி நியாயம் என்ற தலைப்பில் பரம ஆகாசம் அனாதி, அந்த ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி, சிகரம் அருள் பெரும் ஜோதி பேரறிவு, அதுபோல் அனாதியான வெளியில் தடையற்ற இயக்கமாகிய காற்று அனாதி, இது வகரம், தனி சக்தி, தனி பேராற்றல். சி என்கின்ற அருளும் வா என்கின்ற ஆற்றலும் எவ்வாறு புண்ணியம் தரும் அகவலில் 174வது வரியில் சிகரமும் பேரொளி, வகரமும் பேராற்றல், சேர்தனி உகரம், அகரமாகிய அருட்பெருஞ்சோதி என்பார். சிகரமாகிய கடவுள் எல்லா உயிரிலும் ஆன்ம அணு உள் ஒளிக்குள் ஒளியாக அகரமாக புரோமதியில் உள்ளார். உகரமாகிய ஜீவன் உயிர் இயங்க, உயிருக்கு உயிரான ஆன்ம ஒளி இயக்க, ஜீவன் தடையற்ற காற்றை ஜீவித்து இந்த பூமியில் வாழ்கிறது. எல்லா உயிருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி பசி பொது. இந்த பசிப்பினே மரண அவஸ்தை, ஜனன அவஸ்தை, மன அவஸ்தை, இந்த அவஸ்தைகளெல்லாம் தாண்டிய மிகவும் கொடுமையான இது பசி வேதனை. பசி வந்தால் 10ம் பறக்கும் என்பார்கள். பசித்த உயிரின் பசியை போக்குவது பரபாகார செயல். ஆன்மா பிரதிபலிப்பு மனம். மனம் என்பது காற்றின் இயக்கம், உகரம். மனம் பசித்த ஏழையின் பசியை நீ போக்கியதால் உனக்கு ஆற்றல் கொள்கிறது. வகரம் இந்த ஆற்றல் அறமீறாது உழைத்து தான் தேடிய பொய்ப்பொருளை தான் தேவை போக மீதமுள்ள அழியக்கூடிய உரிமையான பொருளை ஏழைகள் பசிப்போக்கி நாம் உடமையான மெய்ப்பொருளாக்க தினசரி காலமுள்ளவரை கடைபிடித்து கொள்கையாக கொண்டு தினசரி ஜீவதயவு புரிய இந்த ஆற்றல் வகரமாகிய காற்றின் இயக்கம், அறிவு இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் கூடினால் மிகப்பெரிய புண்ணிய நிலை. காரணம், ஏழைகள் பசிபோக்கி காற்றின் இயக்கமும் ஒளி இயக்கமும் கூடுகிறது புருவ மத்தியில். தனியான
சேர்தனி உகரம் அகரத்துடன் கூடினால்தான் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. இயற்கை உண்மை இறை அக அனுபவம் நாம் எவ்வாறு பெறுவது என நம் பெருமான் நமக்கு இப்பொழுது பாடலில் விவரிக்கப் போகிறார். திருச்சிற்றம்பலம். முதல் பாடலில் மாலிலே மயங்கி மண்ணிலே அணித்த வாழ்விலே வரவிலே மலம்சார் தோளிலே ஆசை வைத்து வீண் பொழுது தொலைக்கின்றனர். தொலைக்க நான் உனது காலிலே ஆசை வைத்தனன். நீயும் கனவினும் நனவினும் என்னை நின் பாலிலே வைத்தாய். எனக்கிது போதும் பண்ணியதவம் பழித்ததுவே. இந்த பாமாலையில் 10 பாடலிலும் இடம்பெறுகிறது. இறுதி வரியில் பண்ணியதவம் பழித்ததுவே என அழகாக பதிவு செய்கிறார். காரணம் என்னவெனில், சுத்த சன்மார்க்கத்துக்கு உரிய தவம் எது எனில் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இது முழுக்க அறிவு மார்க்கம். உரைநடை பகுதி முதற்பாகம் 36ஆம் பக்கம். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் ஞானம், யோகம், தவம், விரதம், ஜபம், தியானம் முதலியவை செய்கின்றவர்கள் கடவுள் அருளுக்கு சிறிதும் பாத்திரமாகார்கள். அவர்களை ஆன்ம விளக்கம் உள்ளவர்களாகவும் நினைக்கப்படாது. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் செய்யப்படுகின்ற செய்கைகள் எல்லாம் பிரயோஜனமில்லாத மாயஜால செய்கைகளே என்று அறிய வேண்டும். ஆக ஜீவகாருண்ய ஒழுக்கமே மிக பெரிய தவம். திருவள்ளுவர் தேவர் ஆற்றுவார் ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் என 2000 ஆண்டுகளுக்கு முன் கூறினார். ஆனால் இன்று 2000 ஆண்டுகளுக்கு பின் நம் பெருமான் அதை செயல்படுத்தி காட்டுகிறார். சுத்த சன்மார்க்க பெருநெறி பற்றி நிற்பவருக்கு பெருமான் அனுபவம் எவ்வாறு கிடைக்கும் என அனுபவமாலை 72ஆம் பாடலில் ஓலையிலே பொறுத்ததை நீ உன் உள்ளத்தே கருதி உழல்கின்றாய். ஆதலில் இவ்வுளவு அறியாய். உளவு என்பது இரகசியம் 8-2. அகரமாகிய ஆன்மாவில் நின்று இறைவன் உள்ளொளியாக இயக்க உகரமாகிய ஜீவன் காற்றை ஜீவித்து வாழ்கிறது. அவர் இயக்க இது இயங்குகிறது. அவரை அடைய உன்னை பார், உன்னுள்ளே என்னை பார். என்னை பார்க்க நான் எல்லா உயிரிலும் நீக்கமர நிறைந்துள்ளேன். இதை நீ உணர்ந்து உன் மனம் நீ உள்ள உன் வீட்டில், அதாவது இந்த தேகத்தில் உன் ஜீவன் தினசரி ஜீவகாரண்யம் செய்ய ஆன்மா குடியிருக்கும் உன் உடம்பாகிய இந்த வீட்டில் தர்மம் விளங்குவதால் இந்த உளவு நீ அறிவாய். இதனை தர்மச்சாலையிலே சமரச சன்மார்க்க சங்கந்தனிலே சற்று இறந்தாயெனில் இதனை உற்றுணர்வாய் கான் என அனுபவமாலை 72ஆம் பாடலிலே உறுதி செய்கிறார். மேலும் அகவலில் வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்தார்களும் அரும் பெரும் பொருளே. விது என்பது காற்றின் இயக்கம் ஜீவதயவு புரிந்து மதி ஒளியக்கமாகிய ஆண்மையுடன் கூடணும் என உணர்த்துகிறார். செயல்படுவது நம் வேலை. பலன் எதிர்பாராது பாடுபட்டால் நமக்கு நிச்சயம் பலன் உண்டு. இங்கு உலகிலாராகிய நாம் செய்யக்கூடிய தவம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே என உறுதி செய்கிறார். ஜீவதயவு செய்யணும், அப்பதான் பலன் கிடைக்கும். மாலிலே மயங்கி. இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.